மக்களே, அவங்க அமைக்கிறவங்க சேர்த்துக்க ஒருத்தன் பாலத்தம்மா ஏறி ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கான் மக்களே. உயிர் போனால் வருமா? நம்ம அந்த என்ட்ரன்ஸில் பாலத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டுருக்குறோம். நானும் பார்த்தேன், டேய் என்னடா பண்ணுற, பண்ணிட்டு இருக்கேன் அடிக்கு இறங்கடக்கு அப்படின்னு நான் சொல்லி, எதுக்கு நடிக்கிறீங்க ஏண்டா உயிர் போனால் வருமா அப்படின்னு நான் சொன்னேன். அவனுக்கு அதுக்கு அடிப்பீங்களா? ஏண்டா உயிர் போனால் முடிஞ்சிடுச்சு, போன உயிர் திரும்பி வராது ராஜா அப்படின்னேன். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க, தம்பி நீ அடித்தது தப்பே இல்லைப்பா, கரெக்டு தான்ப்பா, நீ அடித்தது கரெக்டு தான்ப்பாண்ணா. அப்புறம் சொல்லும்போது, ஏண்டா ஒரு உசுறு போனால் முடிஞ்சிச்சு, உன் குடும்பத்துக்கு யாராக பதில் சொல்லுவா? யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரு மனிதனாக நான் கேட்கேன். தெரிஞ்சிக்க, ஒன்று தெரிஞ்சிக்க, நல்லதை செய். ஆனால் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கா தம்பி, இது உயிர் போயிடுச்சுன்னா நீ முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். நீ எப்போ காலியாகணும்னு சில பேர் காத்துட்ருக்காங்க, நீ எப்போ காலியாகணும்னு சில கூட்டங்கள்லாம் அலைஞ்சிட்ருக்கு. அதுதான், உன் குடும்பத்துக்கு நீ இருக்கணும், குடும்ப தலைவனாக நீ இருக்கணும். நீ குடும்பத்தில் ஒருத்தர் வந்தால் தான் அது சிங்கமாக இருக்கும். நீ எப்படா காலியாகணும்னு சில பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறானுங்க தம்பி, அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத அப்படின்னு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ தான் கெத்து அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, நான் புரியாமல் பண்ணிட்டேண்ணா. பண்டு நான் உன்னை பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனால் அது வந்து எந்தெந்த இடத்துல பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல பண்ணாது. வாழத்தை மேலே ஏறி போய் அப்படி தான் பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அவசியமே இல்லை தம்பி. அப்படி தான் அதை எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆட்டால் வச்சு பண்ணு, டூ வீலரில் வச்சு பண்ணு, மற்ற இடத்துல வச்சு பண்ணு, தப்பே இல்லை. சரிண்ணா, நீங்கள் சொல்கிறது நான் யோசிச்சுட்டேண்ணா அப்படின்னா. சொல்லும்போது, நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, யாரும் எனக்கு இந்த மாதிரி அறிகுறி சொன்னதில்லை, நீங்கள் அறிகுறி யோசிப்பீங்க அப்படின்னா. நான் எந்த உயிரும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன், நல்லதை செஞ்சு பழக்கப்பட்டவன்டா. நான் வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், உனக்கு அது தெரியல. நான் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டேன், அந்த மாதிரி அடிபட்டுறாது. வாழ்க்கையில் பட்ட வழிகள் நிறைய இருக்குது ராஜா. நான் பட்ட வழி என்னோட போயிட்டு போகுது, நம்மளால் இன்னொருத்தர் உருவாகக்கூடாது. அந்த மாதிரி நான் சொன்னேன், நல்லதுக்காக ஓடு, கெட்டதுக்காக ஓடாத. கெட்டதுன்னா பாவத்துக்காக ஓடாத, பாவத்துக்கு துணையும் போயிடாத. சரிண்ணா. என்கிட்ட ஒரு அறிகுறி கேட்டான், நல்லது போடு, நல்லது செய், 4 பேத்துக்கு உதவி செய், அந்த மாதிரி. நான் என்னால் வாழ்ந்தவன் நிறைய பேர் இருப்பான், என்னால் அழிஞ்சவன் எவனும் இருக்க மாட்டான், என்னால் வாழ்ந்தவன் தான் நிறைய பேர் அப்படின்னு. அந்த மாதிரிடா. நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேண்ணா, உங்கள் பேர் எம்கரல் சேலத்துக்கார தானே நீங்கள்? உங்கள் குரல் எனக்கு ஞாபகம் இருக்குதுண்ணா, உங்கள் வீடியோ பார்த்துருங்கண்ணா. சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள்கிட்ட ஃபோட்டோ பிடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றேண்ணா. சரி ஃபோட்டோ விட்றா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உயிரை போக விடக்கூடாது, அந்த உயிரை நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு உசுரை கொடுத்து காப்பாற்றணும். அதுதான் என்னோட பாலிசி. என்னை நம்பி வரவங்களை என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். அதுதான், என்னை நம்புகிறவங்க கன்ஃபார்ம் என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். அந்த மாதிரி மக்கள் நான் நல்லதே செஞ்சேன், நல்லதே பண்ணேன். சரி பாருங்கள், நல்லதே செஞ்சேன்.